ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற ஆகஸ்ட் 22ஆம் தேதி பயங்கரமான அமாவாசையானது வரப்போகிறது. இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தாறுமாறான பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில நிலைமையானது இருக்க போகிறது. என்னங்க சொல்றீங்க, அமாவாசைக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு குழப்பமானது இருக்கலாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அமாவாசைக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. இதன் விளைவாக தான் எதிர்பார்க்காத திருப்பங்களையும் சந்திக்க போறாங்க. பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க. இந்த தாக்கங்களானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில தான் இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாங்க. ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மறக்காம டைப் பண்ணிடுங்க. அதோடு ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னொரு அருமையான வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கணும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், சனி பகவானுடைய அருளாசி கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு ஒரு அற்புதமான நாளானது வந்திருக்குங்க. அதுதான் அமாவாசை நாள். இந்த அமாவாசை நாள்ல வெறும் கருப்பு எல்லை வைத்து இப்படி மட்டும் நீங்க செய்துட்டு வந்தா போதுங்க. வெறும் 5 நிமிடம் கூட ஆகாதுங்க. இந்த விஷயத்தை நீங்க செய்துட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வும் முற்றுப்புள்ளியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. இது சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்றாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பலருமே செஞ்சு பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 100% இதனுடைய முழுமையான பலனை பெற்று இருக்காங்க. ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க. அதோடு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிலைமையானது இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியுமே தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 22/8/2025 மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று தான் இந்த முறையானது அமாவாசையானது வந்திருக்குங்க. அதனைத் தொடர்ந்து பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு இதன் விளைவாக தான் வரப்போகின்ற செப்டம்பர் 15க்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் ஜோதிட ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் கிரக நிலைகளின்படி பார்க்கும்போது சுக்கிரன் பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல குருவோடு இணைந்து உங்களுக்கு இனி சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது சரியாக சொல்லணும்னா இந்த அமாவாசைக்கு பிறகு இது போன்ற ஒரு அமைப்பானது ஏற்பட்டு இருக்கிறது. முரண்பாடான இந்த சேர்க்கையின் காரணமாக பணம் மற்றும் பொருளாதார விஷயங்கள்ல ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழ்நிலையானது உருவாக போகிறது. அதாவது இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் கிடைக்க போகுது. அதுலேயுமே குறிப்பாக பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வந்தாலுமே அதே சமயம் ஏதாவது ஒரு வகையில செலவுகளும் வரக்கூடிய வகையில இருக்கும் என்பதால பணத்தை ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான செலவுக்கான பணத்தை எடுத்து வச்சிருங்க. சேமிப்புக்கான பணத்தை எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து உங்களுடைய ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்க நிறைவேற்றிக் கொள்வதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. பணம் இருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ஆடம்பரமான செலவுகளை செஞ்சுட்டு வரும்போது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் வரும் அப்படின்னு நீங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. அந்த நேரத்தில் அந்த பணமானது கைக்கு வராதுங்க. ஸோ அப்போது உங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட போய் கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள் வரலாம். ஸோ இது மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே பணத்தை பார்த்தீங்கன்னா அளவோடு செலவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வைப்பது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு சமயம் மிதமிஞ்சிய பொருளாதார நிலையானது இருக்குங்க. மற்றொரு சமயம் பணம் நெருக்கடியானது ஏற்படலாம் என்பதால இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. பணம் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அளவோடு செலவு பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திட்டமிட்டு செய்ய முடியாத சூழ்நிலைகளானது ஏற்படலாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மாற்றங்களானது தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் அதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது நடக்கலாங்க. ஸோ இதற்குமே நீங்கள் கொஞ்சம் தயாராக இருக்க வேண்டிய நாட்களாகத்தான் இனி அமைஞ்சிருக்குங்க.
அசுரகுரு தேவகுரு ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கையானது குடும்பஸ்தானத்தில் இருப்பதால குடும்பத்தில் சில பிரச்சனைகளானது ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதே சமயம் எதிர்பாராத விதத்தில் இனிமையான மாற்றங்களுமே வந்து சேருங்க. அதாவது தொழில் சார்ந்த வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான கலவையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது போலவே தான் குடும்பத்திலையுமே சில நேரங்கள் சந்தோஷமாக இருக்கும், சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வரலாம். இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கலாங்க. ஸோ குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய உறவுகள் தானே, நம்முடைய பார்ட்னர் தானே, நம்முடைய அம்மா அப்பா தானே, நம்முடைய தங்கைகள் தானே, நம்முடைய குழந்தைகள் தானே அப்படின்னு நினச்சியாவே வீடுகளில் முக்காவாசி அளவுக்கு பிரச்சனைகள் வராமல் நாம் பார்த்துக்கலாங்க. சொத்து பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சுமூகமாக முடிய போகிறது. துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளை கண்டு அருகில் இருப்பவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். பூமி பிரச்சனைகள், அதாவது நிலம் தொடர்பாக ஏற்பட்டு இருந்த ஒரு சில சிக்கல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீரப்போகிறது. சுக்கிரனுடைய பயிற்சியானது சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகளை நீக்கி உங்களுக்கு நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. பூமி வாங்கக்கூடிய யோகமும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உடன் பிறப்புகளின் வழியில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சிம்ம ராசிக்கு செல்ல போகிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்தில் செல்லக்கூடிய இந்த நேரத்தில் மகிழ்ச்சியானது வந்து சேரப்போகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சிறுக சிறுக சேமித்து வைத்த பணத்தை கொண்டு நீங்கள் வந்து நகை வாங்கிறது, அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வாங்கிறது, இது மாதிரியான சில விஷயங்களுமே வீடுகளில் நடக்கலாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத அறிந்து அதை நீங்கள் பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாகவே வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு நீங்க போகிறது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணமானது நிறைவேறப் போகிறது. குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு வாழ்க்கை தரமானது உயரப்போகிறது. வசதி வாய்ப்புகள் நல்ல செய்திகள் என்று எல்லாமே உங்களுக்கு சாதகமான முறையில் காதுக்கு வந்து சேரக்கூடிய வகையில் இது போன்ற சில சுபமான விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு அமாவாசைக்கு பிறகு ஒரு 5 நாட்களுக்கு கழித்து இது போன்ற பல நல்ல விஷயங்கள் நடக்கலாம். அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்களையும் கலவையான பலன்களையும் கொடுத்தாலுமே அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய நாட்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக அவங்களுமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதன் மூலமாக வரக்கூடிய உதிரி வருமானத்தில் குடும்ப சுமையானது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபமானது கிடைக்க போகிறது. தாயுடைய உடல் நலமானது சீராக போகிறது. பொது நலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளானது இப்போது ரிஷபராசி நேயர்களுக்கு சாதகமாக கிடைக்க போகிறது. மேலும் வேலை தொழிலில் இருந்து வந்த வருமானங்கள் எல்லாமே ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க போகிறது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நண்பர்களின் மூலமாக எதிர்பார்த்த மூலதனமானது ஏற்படலாம். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கைக்கூடி வரக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களானது ஏற்பட போகிறது. மேலதிகாரிகளால் ஏற்பட்டு இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே மாறி நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்க போகிறது. கேட்ட நிதியுதவி கிடைக்க போகிறது. வெளிநாட்டு முயற்சிகளில் தகுந்த ஆதாயமானது கிடைக்க போகிறது. கொடுக்கல் வாங்கலானது சிறப்பாக இருக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த லாபமானது கிடைக்க போகிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற பல நல்ல விஷயங்களானது நடக்கலாங்க. ரிஷபராசி நேயர்கள் கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பானது கிடைக்க போகிறது. மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு அடுத்த ஒரு 20 நாட்களை வைத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டுங்க. சனி வக்ரமாக இருப்பதால் புதிதாக செய்யக்கூடிய எந்தவித செயலியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லதாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் அதீதமாக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களில் ரிஷபராசி நேயர்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியது அவசியங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளன்று கருப்பு எள்ளை சுடு சாதத்தில் கலந்து அதை நீங்கள் காகத்திற்கு உங்களுடைய கையாலேயே வச்சுட்டு வாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் குறையுங்க. பாவங்கள் குறைந்து விட்டாலேயே தன்னால் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அதோட அமாவாசை
அமாவாசை நாளன்று இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் வீடு தேடி வருவாங்க. அப்படி வரக்கூடியவர்கள் காகத்தின் ரூபத்தில் வருவதாக ஐதீகம். அப்படி வரக்கூடியவர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கி தந்த புண்ணியமும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைத்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்து ரொம்ப நாட்களாகவே வாழ்க்கையில் தடைப்பட்டு இருந்த அந்த தடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கி நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் நமக்கு காரிய வெற்றியானது உண்டாகும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான பல நல்ல விஷயங்களானது தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.